தற்போதைய செய்தியை பார்க்கிறோம். திருப்பூரில் ஆட்சியர் அலுவலகத்திற்குள் வந்த காரில் துப்பாக்கி இருந்ததால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இந்த துப்பாக்கி வைத்திருந்த காருக்கு சொந்தக்கார நபர் யார்? என்ன காரணத்திற்காக அவரிடம் துப்பாக்கி இருந்தது? இது குறித்த விசாரணை விவரங்கள் என்ன? காயத்ரி, அதாவது திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இன்று மக்கள் குறைதீர்ப்பு நாள் கூட்டமானது நடைபெற்று வந்தது. இதன் காரணமாக ஏராளமான பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்குவதற்காக வழக்கம் போல் குவிந்திருந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் வந்த கார் ஒன்றை போலீசார் நிறுத்தி சோதனை செய்த பொழுது அதில் உயர் ரக துப்பாக்கி ஒன்று இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதாவது நவீன ரக 0.22 என்ற ரக துப்பாக்கியானது இருந்தது. இதனை கண்ட போலீசார் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக உயர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த காவல் உதவி ஆணையர்கள் அங்கு சோதனை செய்த பொழுது அவர் மூலனூர் பகுதியைச் சேர்ந்த நகைக்கடை உரிமையாளர் ராஜ்குமார் என்பது தெரிய வந்தது. அவர் விளையாட்டு போட்டிகளில், அதாவது துப்பாக்கி சுடும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக இந்த ரக துப்பாக்கிகளை வாங்கி வைத்திருந்தது தெரிய வந்தது. மேலும் இதற்கு உரிய உரிமமும் அவர் பெற்று வைத்திருந்ததாகவும், மற்றொரு துப்பாக்கி புதிதாக வாங்கி அதற்கான அனுமதி பெறுவதற்காகவும், அதாவது உரிமம் பெறுவதற்காக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்ததாகவும், அந்த சமயத்தில் தவறுதலாக பழைய துப்பாக்கியை உடன் எடுத்து வந்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவரிடம் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அவர் வைத்திருந்த துப்பாக்கியையும் தற்பொழுது பறிமுதல் செய்து காவல் நிலையம் எடுத்துச் சென்று போலீசார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் துப்பாக்கி கொண்டு வந்ததால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. காயத்ரி, நன்றி பாலாஜி, இது குறித்த விவரங்களுக்காக.